வணக்கம். கிரிப்டோ கரன்சில ஒரு பை செல் ஃப்ளைவீல் மாடல் வரைபடத்தை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. முதல் பார்வையில இது ஏதோ இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி கொஞ்சம் சிக்கலா தான் தெரியுது. ஆமா, பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ரூபாய் இல்ல டாலர் எப்படி இந்த சிஸ்டம்குள்ள ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு பல வடிவங்கள் மாறி லாபத்தோட திரும்பவும் உங்க கைக்கே வருதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட்டா சொன்னீங்க. இது சும்மா வாங்கி விக்கிற விஷயம் மட்டும் இல்ல. இந்த ஃப்ளைவீல்ங்கிற வார்த்தையே ரொம்ப முக்கியம். அதாவது தன்னைத்தானே சுத்தி வைக்கிற ஒரு சக்கர மாதிரி. இதுல ஒவ்வொரு பகுதியும் வாங்குறது, வருமானம் ஈட்டுறது, விக்கிறது எல்லாம் அடுத்தடுத்த பாகத்துக்கு எப்படி சக்தியூட்டுதுங்கிறது தான் இதோட மையக்கரு. சரி, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல் சில படிகள் கொஞ்சம் நேரடியாவே இருக்கு. நம்ம பணத்தை ஒரு இந்தியன் இல்ல குளோபல் எக்ஸ்சேஞ்ச் மூலமா USDTங்கிற ஒரு ஸ்டேபிள் காயினா மாத்துறோம். அப்புறம் சில ஸ்வாப்ஸ் எல்லாம் பண்ணி இந்த சிஸ்டமோட மெயின் டோக்கனான LGNS மாத்துறோம். ஆமா, இது நிறைய டிஃபை திட்டங்கள்ல ரொம்ப பொதுவான ஒரு வழிமுறை தான். ஆனா உண்மையான ஆட்டமே இங்கிருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். வரைபடத்துல ஸ்டேக் அப்படின்னு பெருசா போட்டிருக்கு. ஆமா, நீங்க அந்த LGNS டோக்கனை வாங்குனதும் அதை ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேக்கிங்க நம்ம பேங்க்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, சரி சரி. உங்க டோக்கன்களை நீங்க இந்த சிஸ்டம்ல லாக் பண்றது மூலமா அந்த நெட்வொர்க்கை நீங்க பாதுகாக்க உதவுறீங்க. அதுக்கு ஒரு பலிசா உங்களுக்கு வட்டி மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அடேங்கப்பா, இங்கதான் விஷயமே சூடு பிடிக்குது. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2%ல இருந்து 0.4% வரைக்கும் ரிவார்டா? ஆமா, அதுவும் ஆட்டோ காம்பவுண்டிங் முறையிலன்னு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் கூட்டு வட்டியா? அதுதான் பரவலாக்கப்பட்ட நிதியோட சக்தி. அப்போ ஒரு நாள்ல 3 தடவை உங்க வருமானத்து மேலேயே திரும்ப வருமானம் வர ஆரம்பிக்குமா? நம்ம ஊரு பேங்க்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கூட்டு வட்டி தராங்க. கரெக்ட். இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் உங்க டோக்கன்களோட எண்ணிக்கையை ரொம்ப வேகமா அதிகரிக்க ஒரு பவர்ஃபுல் கருவி. ஆனா இதுல ஒரு கண்டிஷனும் இருக்கு. ஆமா, அதையும் பார்த்தேன். பணத்தை வெளியே எடுக்கணும்னா முதல்ல அன்ஸ்டேக் பண்ணணும். ஆனா 2 ஐபாக் லாக்ட். அதாவது 16 மணி நேரம் காத்திருக்கணும்னு இருக்கு. ஆமா, அது ஒரு லாக்அப் காலம். இது கொஞ்சம் ரிஸ்கா தெரியலையா? திடீர்னு மார்க்கெட் சரிஞ்சா நம்ம பணத்தை உடனே வெளியே எடுக்க முடியாது. மிகச் சரியான கேள்வி. அதுதான் இந்த மாடலோட ட்ரேட் ஆஃப். அப்படி எடுக்கும் போதும் கூட 5% விற்பனை கட்டணம் வேற இருக்கு. இந்த ரிஸ்க் எல்லாம் ஈடு செய்யற அளவுக்கு அந்த ஸ்டேக்கிங் வருமானம் இருக்கணுமே. நிச்சயமா. அந்த 16 மணி நேர லாக்அப்பும் 5% கட்டணமும் இந்த சிஸ்டத்தோட ஸ்திரத்தன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஓஹோ. மக்கள் அவசரப்பட்டு வித்துட்டு வெளியே போறதை தடுக்க இது உதவுது. ஆனா நீங்க கேட்டதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 5% கட்டணம். அது ஒரு நஷ்டம் இல்ல. அதுதான் இந்த ஃப்ளைவீல் சக்கரக்க சுத்துற எரிபொருள். ஓ, அப்படியா? அந்த 5% எங்க போகுது? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த 5% 3 வழியில பிரிக்கப்படுது. இத ஒரு சமூக வரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போகும்போது, அதாவது விக்கும்போது அவர் ஒரு வரி கட்டுறார். அந்த வரி பணம் வீணாகாது. சரி. முதல்ல 2.1% டோக்கன்கள் பர்ன் செய்யப்படும். அதாவது நிரந்தரமா அழிக்கப்படும். புழக்கத்துல டோக்கன் குறைய குறைய மிச்சம் இருக்கிற டோக்கனோட மதிப்பு அதிகமாகும். ஓகே, இது டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி. புரியுது. இரண்டாவதா 2.0% ஃபோமோ பாட் அப்படின்னு ஒரு பரிசு தொகுப்புக்கு போகுது. ஒரு நிமிஷம். ஃபோமோ பாட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இருந்து வருதா இந்த பேட? ஆமா, கரெக்டா புடிச்சிட்டீங்க. பேரு கொஞ்சம் விசித்திரமா இருக்க. அதோட பேர்லே அதோட நோக்கம் இருக்கு. அது ஒரு உளவியல் உத்தி. மத்தவங்க விக்க விக்க இந்த பரிசு தொகுப்பு பெருசாயிட்டே போகும். அத பார்த்து ஐயோ இந்த வாய்ப்பை நாம விட்டுருவோமோங்கிற ஒரு எண்ணத்துல புதிய முதலீட்டாளர்களை உள்ள இழுக்க இது உதவும். ஆஹா, இப்போ புரியுது. அப்போ விற்பனைங்கிறது ஒரு முடிவு இல்ல, அதுவே ஒரு புதிய தொடக்கத்துக்கான எரிபொருள். கச்சிதமா சொன்னீங்க. விற்பனை கட்டணம் டோக்கன் மதிப்பு கூட்டுது, புது ஆளை உள்ள இழுக்குது, திட்டத்தையும் வளர்க்குது. இதனால தான் இத ஃப்ளைவீல்னு சொல்றீங்க. ஆமா. வாங்குறவங்க ஸ்டேக்கிங் மூலமா பயனடைறாங்க, விக்கிறவங்க மறைமுகமா சிஸ்டத்தை பலப்படுத்துறாங்க. ஒரு முழுமையான வட்டம். கரெக்ட். அந்த விற்பனை கட்டணம் ஒரு செலவுங்கிறத விட அது ஒரு மறுமுதலீடு. அதுதான் இந்த முழு அமைப்பையும் தன்னிறைவு பெற்றதா மாத்துது. அப்போ நாம பார்த்த இந்த வரைபடம் ஒரு கிரிப்டோ திட்டம் எப்படி தனக்குன்னு ஒரு சின்ன பொருளாதாரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, நிச்சயமா. இது எனக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க ஒரு முதலீட்டை பார்க்கும்போது அதுல கிடைக்கிற லாபத்தை மட்டும் பாக்குறீங்களா, இல்ல அந்த லாபத்தை சாத்தியமாக்குறதுக்காக பின்னணியில வடிவமைக்கப்பட்டிருக்கிற இது மாதிரியான உளவியல் மற்றும் பொருளாதார இயக்கவியலையும் ஆராயறீங்களா?